அவருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. பாருங்க, 4 அதாவது த கிரேட் 4 கிரேட் ஈவெண்ட்ஸ், பெரிய சம்பவங்கள், 4 பெரிய சம்பவங்கள். அதை பற்றி சொன்னேன். முதல் சம்பவம் வந்து கிரியேஷன். இந்த பெரிய சம்பவங்களை யார் செய்கிறான்னா கர்த்தர் தான் செய்கிறார். பாருங்க, முதல் சம்பவம் வந்து படைப்பு. 2வது பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, அது வந்து மனிதனுடைய படைப்பு. அது மனிதனுடைய குடும்பம். மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய குடும்பம் 2வது சம்பவம். 3வது சம்பவம் மனிதன் வீழ்ச்சி அடைதல், அதாவது பாவம் மனிதனுக்குள்ளே நுழைதல். அதை பற்றி நம்ம பார்க்கணும். 4வது சம்பவம் வந்து மனிதனுக்கான மீட்பு. இந்த 4 சம்பவத்தை பற்றி தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அதே போல் 4 குடும்பங்களை பற்றிய தகவல். 4 குடும்பம், 4 குடும்பத்தை பற்றி தான் ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஆதாம் ஏவாள் குடும்பம். 2வது ஒரு குடும்பம், பெரிய குடும்பம் என்னன்னா நோவாவினுடைய குடும்பம். அதற்கப்புறம் ஆபிரகாமினுடைய குடும்பம். இனி ஒரு குடும்பத்தை நம்ம படிக்க போகிறோம், வரப்போகிறது. அது என்ன குடும்பம்னா, அது வந்து கிறிஸ்துவினுடைய குடும்பம். த ஹோலி மேட்ரிமோனி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். அதாவது சபையும் சபையின் மணவாளனாகிய கிறிஸ்துவும். இந்த திருமணம் இனி நடக்க போகிறது, அதற்கு தான் நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 காரியங்களை இன்னும் வரும் நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். இது எதனுடைய அடிப்படையில் பார்க்க போகிறோன்னா, விசுவாச குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கிரியேஷனை பற்றி பார்ப்போம். கிரியேஷன், படைப்பு, பெரிய சப்ஜெக்ட். இந்த பெரிய சப்ஜெக்டை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படைப்பு என்பது, நீங்கள் ஆதியாகமம் 1:1 அந்த வசனத்தை பாருங்கள். அதில் எவ்வளவு பெரிய காலங்கள், அதாவது அந்த ஒரு வசனத்திற்குள்ள பல யுகங்கள் இருக்குது. யுகங்கள்னால் பல 1000 வருடங்கள் இருக்கிறது. இந்த முதல் வசனத்தில் பல 1000 வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த முதல் வசனத்துக்குள்ளே இருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் இன் த பிகினிங் காட் கிரியேட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த். இப்படி எழுதுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் எழுதி பார்த்தா தான் தெரியும். ஒரு கதையினுடைய அல்லது ஒரு சம்பவத்தினுடைய முதல் வரிகள் ரொம்ப கஷ்டம், சாதாரணமாக அது வராது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவருடைய வசனம் வந்து 7 முறை புடமிடப்படுகிறது. நீங்கள் சங்கீத புத்தகத்தில் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் 7 முறை என்ன செய்யப்படுகிறது, ரிஃபைன் பண்ணப்பட்டு அது நமக்கு அருளப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் தேடி எடுக்க முடியுமா? இது எந்த சங்கீதத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? கர்த்தருடைய வார்த்தை 7 முறை புடமிடப்பட்டு அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை திரும்ப 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 அவர் வந்து என்ன செய்கிறாரு, புடமிட்டு அதை ரிஃபைன் பண்ணி நமக்கு அதை கொடுக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் தேடி எடுங்க பார்ப்போம். 12ஆம் சங்கீதம், சங்கீதம் 12 6 7 வசனங்கள். நீங்கள் அதை பாருங்கள். 6ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அந்த வார்த்தை வந்து அவ்வளவு நேர்த்தியாக அது வந்து வடிகட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அதுக்கு மேலே அதை வந்து ரிஃபைன் பண்ண முடியாது, அதுக்கு மேலே அதை சுத்திகரிக்க முடியாது, சுருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது சிறப்பானதாக இருக்குது. நீங்கள் எந்த வார்த்தை வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இதில் நிறைய குறையெல்லாம் சொல்லுவாங்க. அது டிரான்ஸ்லேஷனில் வருகிறது, அது பிரிண்டிங்கில் வருகிறது.
மற்றபடி மூல பாஷையில் இந்த வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள் என்னென்னா அரமேய மொழி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி, இந்த மொழிகளில் அது எழுதப்பட்டுச்சு. வேதாகமம் எழுதப்பட்ட மொழிகள் அதாவது 2 மொழிகள் எழுதப்பட்டுச்சு. ஒன்று அரமேயம், எபிரேய மொழி, இன்னொன்று கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டுச்சு. சில பகுதிகள், பெரும்பான்மையான பகுதிகள். சில பகுதிகள் கிரேக்க மொழிக்கு பின்னால், அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய பிற்பகுதி. புதிய ஏற்பாடு கிட்டத்தட்ட எல்லாமே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. முதல்ல வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண மொழி எதுன்னா லத்தீன் மொழி. லத்தீனுக்கு தான் முதல்ல மாற்றினாங்க. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக பல மொழிகளில், அதாவது ஆங்கில மொழி அப்படி மாறிச்சு. இன்னைக்கு நம்ம கையில் தமிழ் வேதாகமம் வந்திருக்கு. தமிழ் வேதாகமத்தை நமக்கு முதல்ல அதை மொழிபெயர்ப்பு செய்தவர் சீகன் பால். அதற்கு முன்னால் வீரமாமுனிவர் பண்ணினார். அவர் தான் ஆர்சியில் முதல்ல வேதத்தை பண்ணினார். பெஸ்கின்னு பேர் அவர் பேர். ஆனால் நம்ம வச்சிருக்கிற இந்த வேதாகமத்தை முதல்ல சீகன் பால் கொண்டு வந்தார். அவர் ஆரம்பித்து அவரை தொடர்ந்து அவர் சில பகுதிகளை பண்ணினார். பிறகு அவருடைய நண்பர்கள் அதை பண்ணினாங்க. சீகன் பால் தான் முதல்ல நமக்கு அச்சு எந்திரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். வேதம் நம்முடைய கையில் வருவதற்கு அது கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான ஒரு பாதை. அதை நமக்கு கொடுப்பதற்காக தேவன் பல மனிதர்களை அபிஷேகித்து அவர்கள் அரும்பாடுபட்டு தங்களுடைய ஜீவனை கொடுத்து தான் வேதம் நம்முடைய கைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த முதல் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆங்கில வேதாகமத்தில் இந்த பிகினிங் காட் கிரியேட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹெவன்ஸ் அண்ட் எர்த், ஆகாயங்களையும், அதாவது ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு மாற்றியிருக்கணும். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ ஆகாயங்கள் பல மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மத்தேயு 6:9 நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார் சீசர்களுக்கு. 6:9 அப்போது அவர் ஜெபிக்கும்போது மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அங்கே பிதா எங்கே இருக்கிறாருங்கிறத மாத்திரம் லேசாக கோடிட்டு காட்டுவார். அப்படி கோடிட்டு காட்டும்போது பூமிக்கு மேலே இருக்கிற வானம் நமக்கு தெரிகிறது ஒரு வானம். ஆனால் அதற்கு மேலே பல மண்டலங்கள், மண்டலங்கள் அப்படின்னா என்ன? அதை தான் நம்ம யூனிவர்ஸ் என்று சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஆகாயத்தை அவங்க சொல்லும்போது யூனிவர்ஸ் என்று சொல்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் யூனிவர்ஸுங்கிறார். அதாவது ஆகாயம் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்க, இதை உறுதிப்படுத்துறதுக்கு யோபு 37:18 நம்ம என்ன பார்க்குறோன்னா, யோபு 37:18 ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பாருங்கள். நம்ம வேதத்தோடு தான் ஒப்பிட முடியுமே தவிர வேறொரு நூலோடு நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இதனுடைய வயது அப்படி கூடுனது. இதனுடைய வயது கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகள். பூமியில் இந்த புத்தகத்திற்கு முந்தின புத்தகம்னு இன்னைக்கு நடைமுறையில் பயன்படுத்த புத்தகம் ஒன்றும் கிடையாது. அதாவது மகமதியருடைய குரான் கிறிஸ்துவுக்கு பிறகு 560 தான் அது வந்தது. சரியா? நீங்கள் சொல்லுகின்ற நம்ம பார்க்குற
வேதங்கள், நம்முடைய வேதங்கள், இந்தியாவில் சொல்லப்படுகிற வேதங்கள், ரிக்கே ஜூர் சாம அதர்வண வேதங்கள் வந்து கூட 1ஆம் நூற்றாண்டுக்கு சற்று முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த வேதம் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த வேதத்தை எழுதின மோசே வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார். இப்போ நம்ம கையில் வந்திருக்கிற வேதாகமத்தினுடைய மொத்த வயது என்னென்னா, அது ஒரு 3, இது ஒரு 2, 5, 6000 ஆண்டுகள் இது பழமையானது. இதை நம்ம வந்து இந்த பழைய நூலை நம்ம ஒரு நூலோடு இன்னொரு நூலை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். அதில் யோபு 37:18 யோபு எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? அந்த 18ஆம் வசனத்தை பாருங்க. வார்க்கப்பட்ட கண்ணாடி போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடே கூட இருந்து விரித்தீரோ. நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை அப்படின்னு சொல்றார். மண்டலங்களை, ஆகாய மண்டலங்களை, அங்க மண்டலம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோபு புத்தகம் வேதத்தில் முதல் புத்தகம். ஆதியாகமோ யாத்திரையாகமோ இந்த 5 ஆகமங்கள் வந்து அதற்கு பிறகு எழுதப்பட்டது. எப்படி சொல்கிறோன்னா, இந்த யோபு புத்தகத்தில் ஆபிரகாமை பற்றியோ லோத்தை பற்றியோ அல்லது வேற எந்த ஆதியாகமத்திலிருந்து சொல்லப்படுகிற யாருடைய பேரும் அங்கே சொல்லப்படலை. இங்கே ஊஸ் தேசம்னு ஒரு தேசத்தில் வாழ்ந்த யோபுங்கிற ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் பைபிளில் இருக்கிற வேற எந்த புத்தகத்திலும் பயன்படுத்தின பெயர்களோ இடங்களோ இதில் சொல்லப்படலை. ரெண்டாவது, இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்ட நோக்கம் வந்து எப்படின்னா, ஒரு உத்தமமான நீதிமான் தேவனால சோதிக்கப்படும்படி பிசாசினுடைய கையில் கொடுக்கப்பட்ட, அங்கே வந்து அவன் வந்து தன்னுடைய உத்தமத்தில் எப்படி இருந்தான் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். இதில் வேற கதைகளோ சம்பவங்களோ வேற காரியங்களோ பேசப்படலை. நீங்கள் 1ஆம் அதிகாரம், நீங்கள் யோபுனுடைய 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு புத்தகத்தில் யோபை பற்றிய அடைமொழியை, ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரர். இப்படி சொல்லப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இந்த தகவல்களெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்யணும். வேதத்தில் நம்ம இந்த தகவல்களை, இப்போ நீங்கள் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். இது எங்கே நடந்துச்சு? பூமியில் நடக்கலை, தேவனுடைய சந்நிதியில் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில குறிப்புகள் தான் கொடுத்துருக்கு. இதை நம்ம ஆய்வு செய்து, வேதத்தில் நம்ம வந்து ஆய்வு செய்து மெடிடேட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அது நாம் வந்து தேடுனா கிடைக்கும், அதனுடைய தொடர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பாருங்க, நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். அப்போ தேவ சன்னிதானத்தில் சாத்தான்னு ஒருத்தன் நின்றுருக்கான், வந்திருக்கான். தேவபுத்திரர் இருக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வந்து படைப்பை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும். இந்த படைப்பை வந்து உண்டாக்கினவர் கர்த்தர். அப்போ யார் இருந்தால்? அவர் மட்டும்தான் இருந்தார், படைக்கிறவர் மட்டும்தான் இருந்தார். சரி, அவர் எதில் நின்று படைச்சார்? நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆவி வந்து ஆவியாக இருக்கிறவர் எங்கும் நிரம்பி இருப்பார், எதிலும் இருப்பார் என்பதை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். ஸோ அப்போ ஆதியில் தேவன் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் இந்த மண்டலங்களுக்கு மேலே அவர் எங்கோ ஒரு இடத்துல அவர் இருக்கிறார், இனி இருப்பவராகவும் இருக்கிறார். அதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர், ஆதி அந்தம் இல்லாதவர், அவர் அல்ஃபா ஓமேகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ அவருடைய வல்லமை அல்லது அவருடைய ஆழ்தத்துவம் அல்லது அவருடைய தோற்றம், முடிவு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவர் எப்படி இருப்பார், யாருக்கும் அவர் வெளிப்படுத்தினதில்லை. மோசேக்கு கூட அவருடைய பின்புறத்தை தான் பார்க்க முடிஞ்சதை தவிர அவர் முகத்தை பார்க்க முடியல. கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். எப்படின்னா, அவர் மனுட அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் பிறந்து அவர் பிதாவினுடைய குணாதிசயத்திற்கு அடையாளமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பிதா எப்படி இருப்பார், அவரை பற்றி வேதம் என்ன சொல்லுது? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். அவரே சொல்லியிருக்கார், வேறொருத்தர் சொல்லலை. மோசேக்கு தேவனே தம்முடைய சிந்தையை காட்டினார். அவர் எப்படி இருந்தார், மோசேக்கு அக்கினியாக தான் காண்பித்தார். அக்கினியா, அதான் அந்த முச்செடியில் பற்றி எறிகிற அக்கினியாக காண்பித்தார். அந்த சீனாய் மலையில் மலையே பற்றி எரிந்தது. அந்த மலை அக்கினிக்குள்ள தான் மோசே புறப்பட்டு போனார். மோசே அங்கே யாரை பார்த்தார்? அங்கே அக்னிமயமான அந்த அந்த தேவனை அவர் தரிசித்தார். அப்போ ஆண்டவர் சர்வ வல்லவரை ஒருவரும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அப்போ கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? வேதம் அவரை பற்றி என்ன சொல்லுது? எபிரேயரில் 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்குது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நீங்கள் வாங்க, அங்கே கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்குது? அந்த 5ஆம் வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது, இது பிதாவினுடைய சமூகத்தில் நடக்கு. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் அங்கே திரியேக தேவன் இருக்கிறாரு, அங்கே நடக்குது. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. அவர் சொல்றாரு, குமாரன் பிதாவை பார்த்து சொல்றாரு, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பலை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். எனக்கு என்பது இயேசுவானவரை சொல்லுது. சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். யார் ஆயத்தம் பண்றா? பிதா ஆயத்தம் பண்றார். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். சர்வாங்க தகன பலி, அந்த பாவ நிவாரண பலி உமக்கு பிரியமா இல்லை. ஏன்னா அந்த பலிகளெல்லாம் பூரணமான பலி இல்லை. அந்த பலிகள் பாவத்தை போக்க முடியல. ஒரு பாவத்தை தான் போக்கும், மற்ற பாவங்களை போக்காது. அப்போ அந்த பலி மீண்டும் மீண்டும் செலுத்தப்படுகிறது. அது அவருக்கு பிரியம் கிடையாது. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இது இயேசு கிறிஸ்து பேசுறார். உங்க விருப்பத்தின்படி. அவருக்கு என்ன விருப்பம்? பரிசுத்தம். பரிசுத்தமானவர் பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. அப்போ பரிசுத்தம்னா என்ன? தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். மனிதனை உருவாக்கும் போது ஆண்டவர் பரிசுத்தமாக உருவாக்குனாரு. ஆனால் மனிதன் பரிசுத்தத்தை இழந்து பாவத்தில் விழுந்தான். அவன் வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் சரீரத்தில் வந்தார். அப்போ சரீரத்தில் அவர் வரும்போது தன்னை ஒடுக்கி ஒரு குழந்தைய போல ஒரு தாயினுடைய கற்ப பையில அவர் தோன்றி அவர் பிறந்தார். மரியாள் அவளை பெற்றெடுத்தார், முறையாக பெற்றெடுத்தார். இன்னைக்கு ஒரு குழந்தைய எப்படி பெற்றெடுக்கிறோம்? அதனுடைய பிறப்பு வழி என்ன? அந்த பிறப்பு வழியின் வழியாக அந்த குழந்தை பிறக்கிறது. இது காலகாலமாக மனித குலம் தோன்றினதிலிருந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மிருகங்களும் அப்படிதான் பெற்றெடுக்குது. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனித வடிவில் வந்தார். அவர் இங்க வரும்போது 100% மனிதனாகவே வந்தார். சுபாவத்தில் அவர் தேவனை வெளிப்படுத்தினார். அவருடைய
சுபாவம், அவருடைய குணாதிசயங்களில் அவர் 100% தேவனை வெளிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்து சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருக்குது? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு. யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே தோமா வந்து இப்படி காண்பான், எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும் அப்படின்னு காப்பான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்னப்பா இவ்வளவு நாள் நான் கூட இருந்திருக்கேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு ஆண்டவர் சொல்லுவார். பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 14, யோவான் 14 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, பிலிப்பு தோமா இல்லை, பிலிப்பு சொல்வான். தோமா வந்து ஆண்டவரை பார்த்து, நீங்கள் போகிற வழி எங்களுக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்க ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன இல்லாமலும் ஒருவனும் பிதாவின் இடத்துல போகிறதுக்கு நான் தான் வழின்னு அவர் சொல்லிடுவார். அப்படி சொல்லிட்டு, என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்க ஆண்டவர் சொல்றது வந்து அவருடைய சுபாவங்களை. நீங்க பாருங்க, பிதா ஆவியா இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. காற்றை பார்க்க முடியுமா? காற்றை வந்து உணரதான் முடியும். அதை வேதம் அப்படி சொல்லுது. நீங்க பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. காற்றை வந்து பார்க்க முடியாது. அப்போ சர்வ வல்லவர் வந்து ஆவியாய் இருக்கிறார். ஆவிய நம்ம வந்து, ஆவிக்கு ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது, அதை பார்க்கவும் முடியாது. இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில், நீங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? உருவமா வெளிப்படுத்த மாட்டார். அவர் வந்து குரலா வெளிப்படுவார். குரலா வெளிப்படுத்தி தன்னை பற்றி அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? 34 நீங்க பாத்துக்கங்க, 4ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, அங்க அவரை பத்தி மேகம்னு சொல்லுது. ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று, அந்த மேகம் அவர் அருகே, யார் அருகே? மோசையின் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த மேகம் பேசுச்சு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுது. அது என்ன அந்த மேகம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அப்படியே அவரை அப்படியே தடவி அல்லது அவரை கடந்து அந்த மேகம் போகும்போது அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் பேசுறார். அவர் கர்த்தர். அந்த மேகம் சொல்லுது, அவர் கர்த்தர்.
அப்படின்னு சொல்லிட்டு இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். இப்போ உங்களுக்கு புரியுதா? மோசே இங்க மோசேக்கு ஆண்டவர் சொன்னது அவருடைய நாமங்கள் அல்லது அவருடைய குணங்கள். இங்க சீசருக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நான் சரீரத்துல வந்திருக்கிறேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா என்ன போல அவர் இரக்கம் உள்ளவரா, மனம் உருக்கம் உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவரா, நீதி உள்ளவரா, என்ன போல அவர் இருக்கிறார் அப்படின்னார். இயேசுவினிடத்துல ஒரு பாவமும் கிடையாது. அவர் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவர் பாவம் செய்யலை. அவர் இந்த உலகத்துல வந்து தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தினார். இப்போ நீங்க ஆதியாகமம் 1:1 வாங்க. இந்த சர்வ வல்லவர், ரூபம் இல்லாத இந்த கர்த்தர் ஆதியில வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ உங்களுக்கு புரியும். ஆண்டவர் வந்து நிற்பதற்கு, நமக்கு கால்களை ஊனி நிற்பதற்கு ஒரு 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 இடம் தேவை அல்லது ஒரு பூமி தேவை. அப்படி அவருக்கு தேவைப்பட்டிருக்குமா? தேவைப்படாது. அவர் மண்டலங்களில் வாழ்கிறவர், அவர் காற்றை போல பறக்கிறவர், அவர் வந்து எங்கும் நிரம்பி இருப்பவர், அவர் வந்து உருவம் இல்லாதவர், ஆனா சகல வல்லமை படைத்தவர். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவர் வந்து வார்த்தையால வானங்களை உருவாக்குகிறார், வானங்களை உருவாக்குறார். உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆகாயத்தில் நம்ம பிரயாணம் பண்ண முடியுமா? நம்முடைய வெறும் உடல்ல பிரயாணம் பண்ண முடியுமா? ஆகாய விமானத்தில் போகலாம், ஹெலிகாப்டரில் போகலாம், இப்போ வந்திருக்கிற விண்கலங்களில் போகலாம். அந்த விண்கலம் வந்து இயங்கிறதுக்கு அதுக்கு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் இந்த பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படணும்னா அது எவ்வளவு தூரம் அந்த பலத்தை வந்து வல்லமையை வந்து பயன்படுத்தணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மண்டலங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து கடைசியாக விண்ணுக்கு எழுந்தார். அவருக்கு மேலே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு விண்கலமும் இல்லை. அவர் மேகத்தில் போயிட்டார். இயேசு மரித்து உயிர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா பூட்டின வீட்டுக்குள்ளே வந்துட்டார். பூட்டின வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மாமிசமும் எலும்பு இருக்கு, நீங்கள் தொட்டு பாருங்கன்னார். ஆனால் அந்த சரீரம் மறுரூப சரீரம், காற்றை போல இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் அவர் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் எப்படி உண்டாக்கினார், எங்கிருந்து உண்டாக்கினார், எங்கே துவங்கினார் தெரியவே தெரியாது, அது ரகசியம். ஆனால் அவர் வானங்களையும் பூமியை உண்டாக்கினார். பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னால் வானத்தை உண்டாக்கினார், ஆகாய விரிவை உண்டாக்கினார். இந்த காலை வேளையில் இந்த சிந்தனையோடு ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் உணர்வோம். அவர் மனதில் என்ன இருந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு அமை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அக்னி ஆண்டவரே புறப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. உங்களுடைய வசனத்தினாலே எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த பகலிலே உங்களுடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.